அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹ்வின் பெயரால் ஓதுகிறேன். எவர்கள் நம்பிக்கை கொண்டு நற்செயல்களையும் செய்கிறார்களோ அவர்களின் நற்கூலியை அல்லாஹ் அவர்களுக்கு முழுமையாக வழங்குவான். அல்லாஹ் அநியாயக்காரர்களை நேசிப்பதில்லை. நபியே, நாம் உம்மீது ஓதிய இவை இறைவனுடைய வசனங்களாகவும் ஞானம் நிறைந்த உபதேசங்களாகவும் இருக்கின்றன. நிச்சயமாக அல்லாஹ்விடம் ஈசாவுக்கு உதாரணம் ஆதமுடைய உதாரணத்தை போன்றதே. அவன் அவரை மண்ணால் உற்பத்தி செய்து மனிதனாக ஆகு என்று கூறினான். உடனே அப்படி ஆகிவிட்டது. நபியே, ஈசாவை பற்றி உமது இறைவனிடமிருந்து கிடைத்த இவ்விஷயங்கள் தான் உண்மையானவை. ஆகவே இதை பற்றி சந்தேகப்படுபவர்களில் நீரும் ஒருவராக ஆகிவிட வேண்டாம். நபியே, இதை பற்றி உமக்கு உண்மையான விவரம் கிடைத்த பின்னரும் உம்மிடம் எவரும் தர்க்கித்தால் அவர்களுக்கு கூறுவீராக, வாருங்கள், எங்கள் பிள்ளைகளையும் உங்கள் பிள்ளைகளையும், எங்கள் பெண்களையும் உங்கள் பெண்களையும், எங்களையும் உங்களையும் அழைத்து ஒன்று சேர்த்து வைத்து கொண்டு ஒவ்வொருவரும் நாம் கூறுவதுதான் உண்மை என சத்தியம் செய்து இதற்கு மாறாக கூறும் பொய்யர்கள் மீது அல்லாஹ்வின் சாபம் உண்டாவதாக என பிரார்த்திப்போம் என்று கூறும்படி கட்டளையிட்டான். இவ்வாறு நபி அவர்கள் அழைத்த சமயத்தில் ஒருவருமே இப்படி சத்தியம் செய்ய முன்வரவில்லை. நிச்சயமாக இதுதான் உண்மை வரலாறு. வணக்கத்திற்கு தகுதியான இறைவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லவே இல்லை. நிச்சயமாக அல்லாஹ்தான் அனைவரையும் மிகைத்தவன், ஞானமுடையவன் ஆவான். நபியே, இதற்கு பின்னரும் உம்மை நம்பிக்கை கொள்ளாமல் அவர்கள் புறக்கணிப்பார்களேயானால் நிச்சயமாக அல்லாஹ் இந்த விஷமிகளை நன்கறிவான்.